ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோல்ட்மேன் சாக்ஸ் சொன்னேன் 10 முத்தான பங்குகள் நல்ல பிக் கெயின் கிடைக்கிற பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான். இந்த பங்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க டார்கெட் சொல்லியிருக்கிறது ஒரு வருடம் டைம், அதாவது இப்போலேருந்து நெக்ஸ்ட்டு 1 இயர்க்கான டைமோட டார்கெட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லியிருக்கிற ஃபஸ்ட்டு ஃபண்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச HDFC பேங்க். பேங்கிங்கில் டாப் செக்டாராக இருக்குது இந்த பங்கு. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெபாசிட் ரேட் நல்லா பூஸ்ட் ஆகிருக்கு. 15% CAGR க்ரோத் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 2090 கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1790 ட்ரேட் ஆகுது. ஸோ அடுத்தது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இந்த அகைன் AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 796 டார்கெட் கொடுத்துருக்காங்க. இது ஸ்மால் ஃபைனான்ஸ் கேட்டகரியில் வரும். இதில் பார்த்திங்கன்னா கிரெடிட் காஸ்ட் நல்லா பீக் ஆகிருக்கு. 31% CAGR இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு 796 டார்கெட் டார்கெட் அடுத்தது டைட்டன். இப்போ தங்கம் மேலே நல்லா ஏறிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு சேல்ஸும் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 3900 சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் ஹையான ஏரியாவில் இருக்கிற ப்ரைஸ் டார்கெட்டாக இவங்க சொல்கிறாங்க. இதில் 20% பார்த்திங்கன்னா ஜுவல்லரியில் நல்ல எபிட்டா க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரண்ட்டாக 3044 ஆகுது. ஒரு $900 கிட்ட மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்சூமர் செக்டாரில் இருக்கிற கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா 1370 டார்கெட் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா மார்ஜினில் நல்ல ரெக்கவரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1148 இருக்குது. அடுத்தது நம்ம அதானியோட கம்பெனி இது. இவங்க அதிகமாக போர்ட் பிஸ்னஸில் நல்லா பெரிய ஆளாகவே இருக்காங்க. ஸோ கரண்ட்டாக இதோட ப்ரைஸ் 1188. இவங்க டார்கெட் சொல்லியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1400 சொல்லியிருக்காங்க. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் டிஜிட் வால்யூம் நல்லாவே ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதானி போர்ட்டுக்கு. பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாது. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம இண்டிகோ பார்த்திங்கன்னா ஏரில் இருக்கிற இந்த ஏரோப்ளேன் அந்த கம்பெனிஸ் பார்த்திங்க அவங்கன்னா இவங்க எவ்வளோ டார்கெட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 5050 சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. மேபி ரிவைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கடன்னு ஏறிடுச்சு. ஏன்னா இவங்க ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 days கழிச்சு தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். பட் அதுக்குள்ளே கடன் டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ செக்டாரில் இருக்கிற நம்ம மகேந்திரா அண்ட் மகேந்திரா பார்த்திங்க அப்படின்னா 3800 டார்கெட் சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸாகவே ஆட்டோ செக்டர் கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. அக்குமுலேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா EV கவர்மெண்ட் புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த பவர் சப் இருக்கிறதுனால M&Mக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதோட டார்கெட் 3800. அடுத்தது ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கிற ஹாஸ்பிட்டல் நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்திங்க அப்படின்னா 8025 டார்கெட் சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக இது 6700 கிட்ட ட்ரேட் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1500 மேலே ப்ராஃபிட் வரும்னு சொல்கிறாங்க. இவங்க இதுக்கு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெட் இருக்கோ ஹெல்த் செக்டாரில். ஸோ அதனால் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கவர்மெண்ட் கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த பவர் கிரிட்டு தான். ஸோ இதோட டார்கெட் 375 சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது 366 போயிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆகிருக்கு. கரண்ட்டாக 288 இருக்குது. இவங்க நல்ல டிவிடெண்ட் ஆல்மோஸ்ட் 4% கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 500 பில்லியன் கிரிட் இவங்களுக்கு அந்த அது மூலயமா லாபம் அதிகமாக கிடைக்கிறதுனால இவங்க பவர் கிரிட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம பார்த்த அந்த 10 ஸ்டாக்கு. ஸோ இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு பை பண்ணுறதுனா நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இது எந்தவித ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம கோல்ட்மேன் சைஸ் சொன்ன ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.